வணக்கம், அன்பு பில்டர்ஸ் வந்து நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அன்பு பில்டர்ஸ் ஃபேமிலி வந்து மிஸ்டர் தமிழின் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்களை இன்வைட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அவங்களோட செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, எங்களோட செலிப்ரேஷன் தான். முதல் வீடு வாங்கும் போது யாருமே பக்கத்துல வீடு இல்லை, லேண்ட் வேல்யூ பக்கம். பட் இப்போ பாத்தீங்கன்னா பாக்குறதாலாம் வீடா இருக்கும், லேண்ட் வேல்யூ கன்ஃபார்மா ஏறும். அப்ப பாக்குறவங்க நாங்களே பார்த்தாலும் அப்பவே நான் அந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருந்தேன், எல்லாரும் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். அந்த அது எல்லாருக்குமே இருக்கு. நானுமே 2 வீட்டுல நாங்க குடியிருந்தோம். வாடகை எப்படா அப்புறம் அந்த வாடகை வீட்டுல இருந்து அப்படின்னா சொந்த வீட்டுக்கு அப்படி சொந்த வீடு வந்த உடனேதான் அப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள் லிவிங் இன் ஒரு வாடகை வீட்டுல இருக்கு சொந்த வீடுங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கு டிஃப்ரெண்ட். சார் வீடு கட்டுறங்கிறது கடனா இல்லைன்னா சந்தோஷமா சார்? ஒரு சிலர் இருந்தா அது சந்தோஷம் தான், கடனா இருந்தாலும் சந்தோஷம் தான். கடன் வாங்கினாலும் வீடு கட்டலாம், அதுல மாற்றக்கிறது கிடையாது. அது பெரிய நிம்மதி தான். நம்ம வீடு கட்டிட்டோம், அதுக்கடுத்து தான் வேற படிச்சுட்டு நம்ம போகணும். நம்ம கடனா இருந்தாலும் கடன் வாங்கி வீடு கட்டாம யாருமே நீங்க வந்து எல்லாரும் முதலீடு வச்சுக்கிட்டு வீடு கட்டவே முடியாது, வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு தெரியாததா? கடன் வாங்கிதான் எவ்வளவு கோடி சொன்னாலும் அதுக்கு தகுந்தபடி 50 லட்ச ரூபாய் வீடு கட்டுவோம், 50 லட்ச ரூபாய் கடன் வாங்கி தான் செய்வோம். அப்படித்தானே? கடன் வாங்காம வீடு கட்டவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால கடன் வாங்கி கட்ட. ஆமா, வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? நல்லா கட்டியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 சென்ட்டுக்குள்ள 2 பெட்ரூம் போட்டு ஒரு ஹால் போட்டு மாஸ்டர் நல்லா இருக்கு. உங்களுக்கு தமிழின் சார் தெரியுமா, மேடம் தெரியுமா? எனக்கு மேடம் என் கூட தான் மேடம் ஒர்க் பண்றாங்க. மேடம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை? நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அவங்க. நல்லா பசங்க நல்லா படிக்க வைக்கணும், கண்டிஷனா இருக்கணும், நல்லா படிக்கணும், சுத்தக்கூடாது, ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க. அவங்க பசங்கள்ட்ட ரொம்ப ஹார்டான கண்டிஷனா இருக்காது. கண்டிஷன் இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுதான். இப்போ குழந்தைகள் அப்பதான் இப்போ உள்ள குழந்தைகள் வந்து ரொம்ப எதிர்பார்க்காங்க. டீச்சர்ஸ் நம்மட ரொம்ப சோசியலா இருக்கணும், வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ஆனா அப்படி இருப்போம் நாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க அந்த படிக்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் கண்டிஷனா இருந்தா தான் செய்யலாம் பசங்க அந்த படிப்பு வாங்க. சொந்த வீடு நீங்க கெட்டுறீங்க, ஓகே, அப்படியே நீங்க புகுமனை புகுறீங்க. இது வந்து உங்களுக்காக நீங்க பண்றீங்கன்னா உங்க குழந்தைங்க இந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படி எங்களை பொறுத்தவரையில நாங்க என் பையனுக்கு நாங்க சொல்லி வளர்க்கறது ஓன் லைஃப் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே சார், ஓகே. எங்க காலத்துல நாங்க வாழ்ந்தது எங்க கட்டுறது வந்து உங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியல. ஐ கேன் எஜுகேட், பட் லைஃப் வாழ்றது நீங்க. அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நாங்க கொடுக்கல, டிபெண்ட் கொடுக்கல. எங்களோட சாட்டிஸ்பாக்சன் இப்ப இருக்க இளைஞருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஏன்னா ஒரு சிலர் நிறைய பேர் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல இருக்கலாம், வீடு கட்டணும் ஆசை இருக்கலாம், வீடு கட்ட பத்தி ப்ராசஸ் தெரியாம கூட இருக்கலாம். நம்ம சொந்த வீடு இருக்குது, நம்ம அப்பா அம்மா வீடு இருக்குது, நம்ம எதுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வீடு தேவை அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருப்பாங்க. இப்ப எனக்கு நான் வாடகை வீட்டுல தான் தேவை. இப்ப அப்பா அம்மா இருக்கிறதுல ஏன் நான் இன்னொரு வீடு தேடணும்? ஓகே, ஆட்டோமேட்டிக்காவே வராது. அப்ப எனக்கு வந்து இப்ப நான் ஒர்க்கிங் எனக்கு கோர் வந்து சிவகங்கை. நாங்க வந்தது வந்து என்னுடைய ஜாப் இதுக்காண்டி வந்தேன். இப்ப எனக்கு இங்க ஒரு வீடு தேவை அப்படின்றதுனா, ஏன்னா இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து லாங்கா இருக்கு. அதனால இங்க ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க வீடு ரொம்ப தங்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி வரல. யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க வந்து ஏர்னிங் பாத்தீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்றது ஈஸி அக்சஸ் வழிகள்லாம் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு ஆன்லைன்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு. ஆனா அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஒரு வீடு வேணும் அப்படின்னா அதுக்குள்ள தயாரிப்பு வந்து இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். சும்மா ஏதோ நாங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தோம். இப்படி வீடு இப்படி அமையணும், ஆனா நமக்கு வித்தியாசமா அமையுது. அது அதான் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இது எல்லாருக்கும் அதுதான் செய்யறாங்க. ஆசானே கண்ணை தந்தது அந்த கண்ணானே கல்வி என்பது. அறிவியலை கற்கலாம், அறவழியில் நிற்கலாம், பண்பாட்டை போன்றலாம், பல கலைகள் கற்கலாம். ஆசிரியர் பக்கம் இருந்தார், அவர் சொன்ன வழி கேட்டு நடந்தார். அவர் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? கல்யாணம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களாச்சும் பார்த்துட்டு சொல்லுங்க. அவங்களோட சந்தோஷத்தை நாங்க எங்களோட சந்தோஷமா பாக்குறோம், அவங்களோட வெற்றியை நாங்க எங்களோட வெற்றியா பாக்குறோம், அவங்களோட செலிப்ரேஷனை நாங்க எங்களோட செலிப்ரேஷனை பாக்குறோம்.